ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். நம்ம இன்றைக்கி பாருங்கள், அரளி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எல்லா கலையிலிருந்தும் பூ நிறைய பூ பூத்துருக்குது. அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம காலையிலே வந்துட்டோம் பூ கிள்றதுக்காக. ஏன்னா இப்போ 2-3 நாளாக வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் அதிகமாக இருக்கிறதால பூ நம்ம கிள்ளுற நேரத்துலலாம் பூ வாடி போயிடுது. அதனால் நம்ம இனிமேல் காலையிலே பூவெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு காலையிலே வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பூ ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதனால் நம்ம இன்றைக்கி காலையில் பூ எடுத்துகிட்டு எல்லா செடியிலையும் நம்ம என்னென்ன வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது கறிவேப்பிலையும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கறிவேப்பிலைக்கும் தொட்டி ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ஒரு நாள் எடுத்து நம்ம வேறு பெரிய தொட்டியில் நடுறோம். செம்பருத்தி பூ செம்பருத்தி 2 செம்பருத்தி பூத்துருந்தது. இன்றைக்கி ஒத்தடுக்கு செம்பருத்தி 1, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி 2 பூத்துருக்குது. 3 செம்பருத்தி பூ பூத்துருக்குது இன்றைக்கி. பாருங்கள், இதுவும் இன்றைக்கி காலையிலே நம்ம எடுக்கிறதால இது அழகாக ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. நம்ம மத்தியானத்துக்கு மேலே வந்துடுறோம். சரி பூ கிள்ளிட்டு வீடியோவும் பண்ணின்னு போகலான்னு பார்த்தா பூ அதுக்குள்ளே மொத்தம் வாடி போயிடுது. சரி இனிமேல் காலையிலே எடுத்துடலான்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ காலையில் நேரத்தில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பூ வெங்காயத்தாலும் நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்குன்னு இன்றைக்கி நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இது உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்டுறேன். தக்காளி நம்ம பார்த்துருக்குறோம். தக்காளியில் ஒரு தக்காளி பழுத்து இருக்குது. சரி இப்போ தான் கொஞ்சம் ஆரஞ்சு கலராக இருக்குது. இன்னும் நல்லா ஃபுல்லாக பழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுடுறோம். பார்க்கலாம், இன்னும் நாளைக்கு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக பழுத்துருக்குதான்னு சொல்லிட்டு பழுத்து பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி தான் பழுத்துருக்குது. இனிமேல் இருக்கிற எல்லா தக்காளியும் பழுக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். இது வெயிட் வர தாங்கலை, நிறைய தக்காளி இருக்குது. அதனால் மொத்தமாக அப்படியே வெயிட்டாக கீழே சாயுது. இதுக்கும் நான் வேறு இதுக்கு ரெடி பண்ணணும். பெரிய பெரிய கொம்பு வச்சு கட்டணும். அதுக்குன்னு டைம் கிடைக்கல. அதுவும் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த தக்காளியும் நம்ம கொம்பு வச்சு கட்டணும். கனகாமர செடியில் பூ இன்றைக்கி கனகாமரம் கிள்ளல, நேற்று தான் கிள்ளியாச்சு. நேற்று உங்களுக்கு நான் நிறைய பூ 10 ரோஸ் பூத்துருந்தது. நேற்று 6-7 செம்பருத்தி பூத்துருந்தது. ஆனால் நேற்று நம்ம கிள்ளிட்டு சொல்கிறதுக்கு போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் சரியாக இல்லை, பத்தவும் இல்லை, போடலைனால இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நேற்று கிள்ளிட்டு வந்துட்டோம் கனகாமரமெல்லாம். இன்றைக்கி இன்னும் 2 நாள், நாளைக்கு தான், நாளை மறுநாள் கிள்ளலாம். கனகாமரம் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். கனகாமரம் செடி சின்ன சின்ன செடியெல்லாம் எடுத்து வேறு பெரிய தொட்டியில் நடணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் பார்க்கலாம். இப்போ சாமந்தி செடி எல்லா சாமந்தியிலையும் அரும்பு வைக்கிது. மஞ்சள் கலர் சாமந்தி, ஒயிட் கலர் சாமந்தி எல்லாத்துலேயுமே அரும்பு வைக்கிது. டெல்லி கனகாமரமும் நிறைய பூக்குது. அன்றைக்கே நான் உங்களுக்கு கனகாமரம் பூ கட்டி காமிச்சிருப்பேன். அரை முழத்துக்கு அதிகமாக ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ மல்லிப்பூவும் நேற்று ஒரு மல்லிப்பூ பூத்துருந்தது. அது நான் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் சரியாக காட்டலை. இன்னும் பூக்கும்போது நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். மல்லிப்பூ நிறைய எல்லா செடியிலையுமே அரும்பு வைக்குது. ரோஸ் பாருங்கள், பட்டன் ரோஸ் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கலரும் பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது. இது நம்ம கட் பண்ணி விடணும். நிறைய அரும்பு இருக்குது. இதில் பூச்சியும் உக்காருது. அதனால் இந்த ரோஸ் செடியை கட் பண்ணி விடணும். அதுக்கும் நம்ம சரி பண்ணணும். ரோஸ் செடியை கட் பண்ணிவிட்டு இது வேறு தொட்டியில் மாற்றணும். அப்போ தான் இது இன்னும் நல்லா பெருசாக ரோஸ் பூக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த சாமந்தி மஞ்சள் கலர் சாமந்தி. இதில் நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நிறைய இதில் பூ வச்சுருந்தது. நம்ம போன வருஷத்தில் இந்த பூ 6-7 முழம் நம்ம சாமந்தி கட்டி வீடியோவில் காமிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. வெள்ளை கலர் சாமந்தி, மஞ்சள் சாமந்தி, பர்பிள் கலர் சாமந்தி எல்லாம் பூத்துது. இப்போ அதே மறுபடியும் இது எல்லாத்துலேயுமே அரும்பு வைக்குது. இந்த நம்ம பன்னீர் ரோஸ் செடி பாருங்கள். இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா இந்த பன்னீர் ரோஸு. இது நம்ம இன்றைக்கி ஏன் காலையிலே வந்துட்டோம்னு சொன்னாக்கா, இந்த பூ நம்ம மத்தியானத்துக்கு மேலே பார்க்குறதுக்குள்ளே மொத்தமே காஞ்சி போயிடுது. அதனால தான் இன்றைக்கி நம்ம காலையிலே வந்துட்டோம். இது நித்திய கல்யாணி கலரில் இருக்குது அந்த பன்னீர் ரோஸும். நம்ம செடியில் வைக்கிற பூ எல்லாமே நல்லா கலர் நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரும்பும் இப்போ நல்லா இருக்குது. ஆனால் அது எப்போ தான் எடுக்கிறதுன்னு தெரில.
இன்னும் 2-3 மாதத்தில் அதை கட் பண்ணிடணும். அப்போ தான் அது இன்னும் 6 மாதத்துக்குள்ளே பொங்கலுக்கு நம்மளுக்கு கரும்பு ரெடி ஆகும். அவரைக்காய் செடியிலே எல்லாத்துலேயுமே அவரைக்காய் பூ வைக்குது, காயம் வைக்குது. இன்றைக்கும் நம்ம கொஞ்சம் அவரைக்காய் கிள்றோம். முருங்கை மரமும் நல்லா இருக்குது. காலையில் நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றும் போது செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவரைக்காய் செடி எல்லாம் நல்லா எல்லாமே காய் வைக்குது, எல்லாத்துலேயுமே பூ இருக்குது. கொய்யாக்காய் மரமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புதினா வந்து நம்ம நேற்று கிள்ளிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.